அனைவருக்கும் வணக்கம். 2026 தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளியேற இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ முன்மொழிப்பு கொள்கையானது நடந்துட்டுருக்குன்னே சொல்லணும். ஸோ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு ஆளக்கூடிய திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட ஒருவேளை எந்த கட்சிக்கு பெரும்பான்மையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தொங்கு சட்டசபை அமைஞ்சிச்சு அப்படின்னா திமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்றத குறித்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த ஒரு சில தேர்தல்களாகவே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்தாலுமே கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை காங்கிரஸ் தொடர்ந்து முன் வச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு அப்படின்ற பேச்சுக்கு இடமில்லை அப்படிங்கிறதான் திமுக தலைமை நிர்வாகம் உறுதியாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒருவேளை தொங்கு சட்டசபை உருவாக்கி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கூடுதல் இடங்கள் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் காங்கிரசினுடைய நிபந்தனைகளுக்கு பணிவதை விட மாநில கட்சிகளான விசிக மற்றும் தேதிமுக கட்சிகளுடைய ஆதரவை பெறுவது சுலபமானது அப்படின்னு திமுக ஒரு தரப்பு ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ திமுக காங்கிரஸை தவிர்க்க விரும்புவதற்கு மற்றொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த கட்சி தற்போதைய தேசிய அளவிலான பலவீனம், கோவா, மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்கு தாவிய வரலாறு திமுகவை யோசிக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் முடிவுகளானது வெளியாக போகுதுங்க. ஸோ அடுத்த முதல்வர் இவர் தான் அப்படின்னு வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியில் வெளியான ரகசியம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் புகழ்பெற்ற மகா சிவநாடி ஜோதிடம் தற்போது தமிழக அரசியலில் ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லணுங்க. என்ன மாதிரியான ஒரு புயலை கிளப்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 ஸ்டாலின் முதல்வராக ஆவார் அப்படின்றும் 2024 மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்றும் துல்லியமாக கணித்த அதே மகா சிவநாடி ஜோதிடர் சிவசாமி தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து அதிரடியான ஒரு ஆருடைத்தை வெளியிட்டிருக்காருன்னே சொல்லலாம். ஓலைச்சுவடியில் உள்ள பாடல் வரியிலான தகவலின்படி பார்க்கும் பொழுது சிவனுடைய இளைய மகன் முருகன் பெயர் கொண்ட நபர் நல்லவர்களுடைய துணையோடு மீண்டும் முதல்வராக பதவியேற்பார் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உதவியோடு பழனிசாமி முருகனுடைய தளம் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க வாய்ப்பு உள்ளதாக அவர் கூறியிருப்பதாவது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளால் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கும் அரசியல் கட்சியினருக்கிடையே பெரும் விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ முருகனுடைய பெயர் கொண்ட அந்த ஒரு நபர் தான் 2026 ஆட்சி மீண்டும் அமைக்க போகிறார் அப்படின்னு இந்த ஜோதிடர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மையாக போகுது அப்படின்றதையும் நம்ம இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்குமா அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேர்தலையும் அரசியல்லையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் 2 நாட்களில் விடை தெரிஞ்சிடும். ஸோ யார் இந்த தமிழ்நாட்டை மீண்டும் ஆள போகிறாங்க அப்படின்றது, என்னுடைய முதல்வராக பொறுப்பேற்கிறதுக்கு எல்லா விதமான தகுதிகளையும் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசியல் களமானது சூடுபடுத்திருக்கக்கூடிய நிலையில் சேலத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியிடம் எடப்பாடி பழனிசாமி காட்டிய மெல்லிய கோபம் அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாங்க. அதாவது நீங்கள் சொன்ன நபர்களுக்கு தான் சீட்டு கொடுத்தேன், அவங்க தோத்தாங்கன்னா நீங்கள் தான் முழு பொறுப்பு அப்படின்னு எடப்பாடி போட்ட கண்டிஷனால் வேலுமணி கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காருங்க. ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் ஒவ்வொரு கருத்து கணிப்புகளுடைய முடிவுகளும் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த முடிவுகள் எடப்பாடி பேசிய விஷயங்களை குறித்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இது பற்றின பிரத்யேக தகவல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை தங்கமணி, எஸ்பி வேலுமணி மற்றும் கொங்கு மண்டல நிர்வாகிகள் என 20க்கும் மேற்பட்டோர் சந்தித்திருக்காங்க. சந்தித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் குறித்த இவர்களுடைய வாதங்களும் பார்த்திங்கன்னா விவாதித்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காரு எடப்பாடி. ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சொல்லியிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன, அவர் என்ன அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது,
கொங்கு மண்டலம், டெல்டா மண்டலம் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ எஸ்பி வேலுமணிய பார்த்து, இந்த மண்டலங்கள்ல அதிமுகவில போட்டியிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல பெரும்பான்மையானோர் பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லி தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ என்னுடைய வேட்பாளர்கள் யாருமே அதில வந்து கிடையாது அப்படின்னும், நான் யார செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தவிர்த்துட்டு, வேலுமணி நீங்க சொல்லி தான் வேட்பாளர்களை எல்லாம் மாத்தி, நீங்க சொன்ன நபர்களுக்கு நான் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவங்க இந்த தேர்தல்ல தோல்வி வந்து அடைஞ்சாங்க அப்படின்னா, அதுக்கு முழு பொறுப்பும் நீங்க தான் வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு மெல்லியதா வந்து ஒரு கோபத்த வந்து கொடுத்துருக்காரு. வேலுமணி பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் நடக்காது அண்ணன். நிச்சயம் நாம ஜெயிப்போம் அப்படின்னு சந்தேகத்தோடு இழுத்தபடியே சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ உடனே எடப்பாடி கடந்த 2021ஆம் தேர்தலில் கொங்கு மண்டலமும் வடமண்டலமும் தான் தனக்கு கை கொடுத்தது. இல்லை 2 மண்டலங்களுமே என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அதாவது கொங்கு வேட்பாளர் கவுண்டர் சமூகமும் வன்னியர் சமூகமும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே அளவுக்கு முக்குளத்தோர் பெரும்பான்மையாக உள்ள தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓபிஎஸ் கடுமையாக உழைத்து அவர் சார்ந்த சமூகத்தினுடைய வாக்குகளை வாங்கி கொடுத்திருந்தார் அப்படின்னா, நம்முடைய ஆட்சியை நம்ம தக்க வைத்திருப்போம் அப்படின்னு திமுக ஆட்சிக்கு எப்போதும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறேன். நீங்கள் பொறுப்பேற்று கொண்ட மண்டலங்களில் வெற்றியை பெற்றுத்தர உழைத்தீர்ப்பீர்கள் என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க உழைத்த மாதிரி ஒருவேளை நீங்கள் தோல்வியை தள்ளிவிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தான் அதுக்கெல்லாம் முழுமையான பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்த வேலுமணி பக்கம் வந்து தள்ளிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த திடீர் அதிரடியால் எஸ்பி வேலுமணி கடும் திக் பிரமையில் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் முடிவுகள் வரப்போகக்கூடிய நிலையில் சேலத்தில் நடந்த இந்த சந்திப்பு அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் சச்சரவையும் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த அதிரடி நிபந்தனையானது எஸ்பி வேலுமணிக்கு மட்டுமில்லைங்க, மற்ற முக்கிய நிர்வாகிகளுக்கும் ஒரு விதமான நெருக்கடிகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறதா தான் வந்து தெரியுது. ஏன்னா தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாட்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது, ரிசல்ட் வந்துட போகுது. ஸோ இப்படி தேர்தல் நெருக்கடிகள் வந்து பக்கத்தில் வந்து நெருங்கிட்டு இருக்க பொழுது, தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய இந்த தருணத்தில் எடப்பாடி இந்த மாதிரி பொறுப்பு கணக்கு அப்படின்னு வேலுமணிக்கு வந்து கை கொடுக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வேலுமணிக்கிட்ட இவர் ஒப்படைச்சிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு சிக்கலை ஏற்படுத்திடுமா அப்படின்னும் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அவர் வந்து அவருடைய பொறுப்பையும் கடமையும் வந்து காப்பாற்ற போகிறாரா, இல்லை அதிலிருந்து தோல்வியை வந்து சந்திக்க போகிறாரா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம இன்னும் 2 நாள் பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ அதிமுக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளியாகிட்டு தான் இருக்குது. அதே போல் 2026 இந்தியா முழுக்க வசூல் சத்தம் கேட்கும் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து பரவிட்டு தான் இருக்குங்க. ஸோ இந்த 3 கட்சிகளில் யார் வந்து வரப்போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மக்களிடையே ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அதை எல்லாமே நம்ம பொறுத்திருந்து மட்டும்தாங்க வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.